வேற மெனு கொடுங்கோ. மேடம் இங்க மெனு கார்டு எல்லாம் கிடையாது, நான் தான் சொல்லுவேன். சரி சரி முள்ளலி மண்டையா சொல்லி தொலை. மீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸ்ல உங்களுக்கு மட்டன், சிக்கன், அப்புறம் ஃபிஷ் கிரேவி எல்லாமே கொடுத்துருவாங்க மேடம். ஏன்டி நெட்டவெள்ளி, மீல்ஸ்ல மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவிலாம் தர்றாங்களாம். மீல்ஸே வாங்கி ஆர்டர் போட்டுருவோமா? யோ வீட்ல டெய்லி மீல்ஸ் தானே சாப்பிடுறோம், வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான், டெய்லி மீல்ஸ் தான் சாப்பிடுறோம். அப்புறம் புரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு அதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி எதை வாங்கிக்கலாம். சரி சரி, மீல்ஸ் வேணான்னு சொல்லிட்ட, அப்புறம் இந்த புரோட்டா வாங்கி அதுக்கு நம்ம சிக்கன் கிரேவி அல்லது மட்டன் கிரேவி வாங்கிடுவோமா? என்னங்க இது, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஓகே தான், ஆனா புரோட்டாலாம் எப்படிங்க, மைதாங்க, உடம்புக்கு நல்லதே இல்லை. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான், மைதா இல்ல, உடம்புக்கு நல்லதும் இல்ல. அப்புறம் பிரியாணி வைக்கலாமா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, பிரான் பிரியாணி வைக்கலாமா? பிரியாணி யோ அண்டவாயா, ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டாலே பிரியாணி தானா, வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதா? 2 நாளைக்கு முன்னாடி தானே ஸ்விக்கியில் பிரியாணி ஆர்டர் போட்டு மொக்குனா திரும்ப திரும்ப பிரியாணி சாப்பிட்டா வயிறு கெட்டு போகும். அப்போ பிரியாணி வேணாம் அப்படிதானே? பிரியாணி சாப்பிடலன்னா வேற என்ன சாப்பிடுறது? ஐயோ உயிரை வாங்குறாளே, நீயே ஏதாவது சொல்லேன்டி. இல்லங்க, நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் எனக்கு ஓகே தாங்க. நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் ஓகேன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? ரைஸ் வேண்டாமா, பிரியாணி வேண்டாமா, புரோட்டா வேண்டாமா, இதுக்கு மேல விளக்கமாத்த தான் ஆர்டர் பண்ணி திங்கணும். என்னங்க ஆர்டர் பண்ண சொன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? மேடம் இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஆத்தியடி முள்ளலி மண்டே நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான், பேசாம தோசை வாங்கிக்கலாமா? தோசை வாட்டர் காமெடி ஓட்ட காமெடி, இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு இட்லி தோசை எங்க சாப்பிடுறது? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. கிறுக்கி மாவா கிறுக்கி, என்ன ஆர்டர் பண்ணாலும் வேணான்றா. வேறது என்ன ஆர்டர் பண்ண, மண்ணத்தான் அள்ளி திங்கணும். சரிடி, பேசாம ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கலாமா? ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். பேசாம ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வாங்கி குடிங்களேன். நான்வெஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிடுவாராம். பள்ளி மூஞ்சி, என்ன கேட்டாலும் வேணான்றா, ஜூஸை கூட குடிக்க விட மாட்டா. இவ கூட இருந்தா இன்னைக்கு நைட்டுக்கு பச்சை தண்ணியை தான் குடிச்சு வயிற்ற கழுவணும் போல. நீயாவது ஏதாவது ஐடியா கூடேன்டி. என்னங்க இது, என்கிட்ட கேட்டா எப்படி? நீங்க என்ன ஆர்டர் போட்டாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ சாரே, உங்க ஒய்ஃபிட்ட நீங்க வசமா சிக்கி இருக்குது சாரே. டேய் முள்ளலி மண்டை, உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் மட்டும் இல்லடா, எவன் கல்யாணம் முடிச்சிருக்கானோ எல்லாருமே ஒய்ஃபிட்ட சிக்கி தாண்டா இருக்காங்க. சரிடி, வெஜ்ல ஏதாவது போயிடலாமா? பேசாம சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுருவோமா? அதுக்கு வீட்டுல இருக்க பழைய சோத்தையும் சாப்பிட்டுருக்கலாமே. நான்வெஜ் ஹோட்டல் வந்துட்டு யாராச்சும் வெஜ் வாங்கி சாப்பிடுவாங்களா? பிக்காளி, என்ன வெஜ் கூட திங்க விடாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவா போல. அப்புறம் ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாமா? ஐயோ ஐயோ, ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? பேசாம ஒரு கோதுமை தோசை. ஏன் உப்புமா வாங்கி சாப்பிடுங்களேன். உப்புமா ஹோட்டலுக்கு வந்துட்டு கோதுமை தோசையும். ஆமா ஆமா, நீ வீட்டுல பண்ற பிரியாணியை விட கடையில இருக்க உப்புமாவே நல்லாதான் இருக்கும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்ன தம்பி கிளம்பிட்டீங்க? இருங்க நாங்க ஆர்டர் சொல்றோம். சரிடி, வந்ததுக்கு ஐஸ்கிரீமாவது வாங்கி சாப்பிடலாண்டி. என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய நான்வெஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு போறதா? ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. அடிங்கோய்யால, நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மனுஷன் ஃபுல் மீல் சொல்றாரு வேணான்ற, பிரியாணி சொல்றாரு வேணான்ற, சப்பாத்தி பரோட்டா கேட்டாலும் வேணான்ற, நான்வெஜ்ல எதுவுமே வேணாண்டா. அட்லீஸ்ட் சாம்பார் ரசம் சாப்பிடலாம்னா அதுக்கும் வேணான்ற. சரி, இட்லி தோசைக்கு இறங்கி வந்தா அதுவும் வேணான்றா. ஒண்ணுமே வேணாண்டி, ஒரு உப்புமாவாவது வாங்கி கொடுனா அதுவும் வேணான்ற. ஜூஸ், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், ஏன் ஐஸ்கிரீம் கூட வேணான்ற. இதுக்கு மேல என்ன மயிரிடி இருக்கு ஹோட்டல்ல? என்னது இது தம்பி, நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? பின்ன ஒரு ஆம்பளையோட கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். அப்படி சொல்றா முள்ளலி மண்டை. இத்தனை வருஷம் இவ கூட நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா? ஒரு மனுஷன் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா எதையாவது ஆர்டர் பண்ணி கொடுத்தா திங்கணும், இல்ல எதையாவது ஆர்டர் பண்ண தெரியணும். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க, நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்றது. அப்புறம் என்ன கேட்டாலும் வேணாம், என்ன கேட்டாலும் வேணான்றது. உங்களை மாதிரி பொம்பளைங்க நாங்க 100 கணக்கா பார்த்துட்டோம். ஐயா, இந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் போல. ஏன்டி இதுக்கு மேல அடிச்சாலும் அடிச்சு விடுவாண்டி. ஹோட்டல்ல இருந்து சாப்பிடாம போயிட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிடி, ஆர்டர் பண்ணுவோம். என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்களே என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு எதுனாலும் ஓகே. அடிங்கோய்யால, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவனே ஆர்டர் பண்ண சொல்ற? என் புருஷன் ஆர்டர் பண்ணதை நான் சாப்பிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இந்த பையன் இவ்வளவு கோவக்காரனா இருக்கனே, அடிச்சாலும் அடிச்சு விடுவான், ஹோட்டல் விட்டு வெளியே ஓடிடுவோம். என்னங்க வாங்குங்க, வேற ஹோட்டல் போவோம். அந்த ஹோட்டல்லையாவது நீங்களே ஏதாவது மெனு சொல்லுங்க, அதையே நம்ம சாப்பிடலாம். அடங்கோய்யால, திரும்பவும் அந்த மனுஷன் ஆர்டர் பண்ண சொல்றியா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாடி மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம், அதோட கிளைமேக்ஸை மட்டும் லைட்டா போட்டு காட்டுறாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அதுவாங்க, தட் குணாபுகை டெவில்ஸ் கிச்சன். ஆமா ஆமா, வா சீக்கிரம் வா, பார்க்கவா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. செம அருமையான கதை என்னங்க, எப்படி பாத்தீங்களா? உள்ள போய் இறங்கி அந்த பையனை இந்த பையன் காப்பாத்திட்டான்ல. ஆமாண்டி ஆமா. நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? வேண்டாம், நான் மட்டும் விடவாடி போற, கேளு, கேட்டு தொலை. வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பள்ளத்துல ஒரு குழியிலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணா கோகையில இருக்க குழியில நான் விழுந்துட்டேன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? என்னடி கேள்வி இது? நீ அப்படி சொல்லாதடி உன் வாயால. பரவாயில்லங்க, அதனால என்ன, சும்மா தானே சொல்றேன், சொல்லுங்க. நான் விழுந்துட்டேன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஏண்டி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லடி, நீ எல்லாம் விழவே மாட்டடி. இல்லங்க, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? குளிக்கல விழுந்தாலும் உன் கால் மட்டும் தாண்டி போகும், அதுக்கு மேல போகாது. பார்த்தனா உனக்கு அவ்வளோ பெரிய தொப்பு இருக்குல்ல, எப்படி குளிக்கல போகும்? அந்த தொப்பை தட்டி இனி மேலேயே நின்னுக்கிடுவடி. நான் விழுந்தா காப்பாத்துவியான்னு கேட்டா தொப்பை தொட்டும் நான் சொல்ற தொப்பை இருடி மமனே, உனக்கு இன்னைக்கு நைட்டு கஞ்சி கிடையாது. பெரிய மாஸ்டர் ஜெஃப் இவ பொங்குற சோத்தை திங்கிறதுக்கு பேசாம அந்த குணா கொகையில இருக்க குழியிலே போய் விழலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஐஸ்கிரீம் தின்னாதடின்னு கேட்டியா? கல்யாண வீட்டுல ஓசியில தானே கிடைக்குதுன்னு மொக்குன்னு ஐஸ்கிரீமை வாங்கி இப்ப பாத்தியா, சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர நிலைமை ஆயிப்போச்சு. என்னங்க, எனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. அடைச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, சாதாரண தலைவலி காய்ச்சல் தானா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு டாக்டர். இல்லைங்க, அடிக்கடி காய்ச்சல் வர்றதுனால எனக்கு என்னப்போ நான் சீக்கிரம் செத்து போயிருவேன்னு தோணுதுங்க. அப்படிலாம் சாக மாட்டேடி, சாதாரண தலைவலிக்கு யாராச்சும் சாவாங்களா? என்னங்க, ஒருவேளை நான் அப்படி செத்து போயிட்டேன்னா என் புது புது சாரி பிளவுஸ் எல்லாம் நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட கொடுத்துருவீங்கல்ல? அது எப்படி கொடுக்க முடியும்? அவ உன்னோட நல்ல குண்டா இருப்பாடி, உன்னோட கையை பாரு, குச்சி கை மாதிரி இருக்கு. உன் பிளவுஸ்ல அவளுக்கு பத்தாதடி, புது சாரி தான் எடுத்து கொடுப்பேன். ஓஹோ, நான் எப்படா சாவேன் அந்த குண்டம்மாவை கட்டிக்கலாம் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே. செத்தேன்டா சிவனேசே. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே. ஆசை நாயகனே சௌக்கியமா? இது வரைக்கும் நீ இல்ல, நல்ல சௌக்கியமா தான் இருந்தேன். நீ வந்துட்டல்ல, என் பொழப்பு நம்ம நாரி போகும் நாரி. வாடி என் அருமை பொண்டாட்டி. வர்றேன்டா என் எருமை புருஷன். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும். ஆஹா, சனியன் கடவோட ஆரம்பிச்சிருதே, சனியன் கடவோட ஆரம்பிச்சிருச்சு. என்னடி சீக்கிரம் கேளு. என்னங்க, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, முதல்ல நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் சாகணும்னு நினைக்கிறீங்களா? இதுல என்னடி கேள்வி? முதல்ல நீ தான் சாகணும்னு நினைக்கிறேன். தெரியும், நான் எப்படா சாவேன், நீங்க இன்னொருத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் தானே நினைக்கிறீங்க? எனக்கும் தெரியும், நீ இப்படிதான் ஏட்டிக்கு போட்டியா பேசுவேன்னு தெரியும். அப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் சாகணும்னு சொல்ல வேண்டியதானே, என்ன எதுக்கு சாகணும்னு சொல்றீங்க? அடியே, இந்த உலகமே ஒரு விஷ கிருமிடி. இந்த உலகத்துல இருக்கவங்க யாருமே நல்லவங்க இல்லடி. உன்னையும் புள்ளையும் தனியா தவிக்க விட்டுட்டு இந்த பெரிய உலகத்துல கஷ்டப்பட விட்டுட்டு 6 அடி குளிக்கல நான் எப்படிடி அமைதியா படுத்திருக்க முடியும்? அதனாலதான்டி, நீ இருக்கிற வரை உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நீ இறந்ததுக்கு அப்புறமா அவன் சமாதிக்கு பூ கொண்டு வைக்கணும்னாலும் அதுக்கு நான் தாண்டி வரணும். அப்பதான் உன் ஆத்மா சாந்தி அடையும்டி. உன்னை உயிரோட விட்டுட்டு நான் செத்தேன்னா நான் ஆவியா தாண்டி அலைவேன், என் ஆத்மா சாந்தியே அடையாது. எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க நீங்க, உங்களை போய் சந்தேகப்பட்டேங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் போல. சீக்கிரம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகட்டும். என்னங்க சொல்றீங்க, ஒண்ணும் புரியல. என்னடி சொல்ற? வெறும் நெஞ்சு வலியோட நின்றுச்சா? அப்படியே செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன். சனியும் சாகவே மாட்டேங்கிறிய நீ. மக்களே, பொண்டாட்டி கேட்கிறான்னு எப்பவும் உண்மையை மட்டும் பேசுறாதீங்க. பேசுற வரைக்கும் பேசிட்டு கேட்கிற வரைக்கும் கேட்டுட்டு அடின்னு அடிச்சுட்டு கடைசி தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டாலே என் பொண்டாட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, கமெண்ட் பண்ணாத இருக்க மொபைல் தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.